வணக்கம். தோயோல் யார் இவன்? வாங்க தெரிந்து கொள்ளலாம். தோயோல் என்பது மிகவும் அழகான குட்டி பேய். யாரோ ஒருவரால் அன்பாக வளர்க்கப்படும் ஒரு சின்ன சுட்டித்தனமான குட்டிச்சாத்தான். பொதுவாகவே அதற்கு ஒரு எஜமானர் இருக்க வேண்டியது அவசியம். இல்லையெனில் எப்படி நம் வீட்டு பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காமல் அடாவடிதனம் செய்வார்களோ அப்படித்தான் இதுவும். இதன் உருவ அமைப்பும் நிர்வாணமான ஒரு 6-7 வயது சிறுவன் போல காட்சியளிக்கும். பச்சை நிறத்தில் இருக்கும் என வண்ணத் திரைப்படங்கள் வந்ததும் தெளிவுபடுத்தப்பட்டது. இதன் வேலையே திருடுவதுதான். இதன் எஜமானன் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் வீடுகளில் புகுந்து விலையுயர்ந்த நகைகளையும் பணத்தையும் எடுத்து வருவதற்காகவே இதை வளர்ப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தோயோலுக்கு புனித மறைநூல்கள், தெய்வ சன்னதிகள் என்றெல்லாம் வித்தியாசம் இல்லையாம். எல்லா இடத்திலேயும் புகுந்து விளையாடுவது இதன் சிறப்பு அம்சம். இன்னொரு விஷயம் என்னவென்றால், இதை பரம்பரையாக வைத்திருப்பார்களாம். ஒரு இடத்தில் தோயோல் இருக்கிறதா இல்லையா என்பதை வெகு சுலபமாக கண்டுபிடிக்கலாம். சாயங்கால நேரங்களில் மக்ரிப் இஷாக் தொழுகை நேரத்துக்கு அப்பால் மணி 7-8 தாண்டிய பின் வீட்டின் மூலை முடுக்குகளில் கோழி குண்டு சரமாரியாக விட்டுடெறிவது போல ஓசை கேட்கும். பின்னர் நின்றுவிடும். இச்சத்தம் விட்டுவிட்டு இரவு முழுவதும் கேட்கும். இப்படியே தொடர்ந்து பல நாட்களுக்கு கேட்கும். அதைத் தொடர்ந்து சின்ன சின்ன சில்லறைகள், பொருட்கள் என ஒவ்வொன்றாக காணாமல் போகும். திருடினாலும் தோயோலிடம் ஒரு நியாயம் உண்டு. அதிகமாக பணத்தை எடுக்காது, பெரிய பொருள்களை தூக்காது. உங்கள் பணப்பையில் 1000 ரிங்கிட் வைத்திருந்தாலும் 50 ரிங்கிட்டை மட்டும் அலேக்காக தூக்கிவிடும். சில ஆண்டுகளுக்கு முன் டைப்பிங்கில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த வீட்டில் மாலையானால் போதும், டுக்கு 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 என ஓயாமல் குண்டு விளையாடும் சத்தம். பயம் எல்லாம் கிடையாது, ஆனால் படு எரிச்சலாக இருக்கும். சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று இரவெல்லாம் கண் விழித்து சுவரில் காது வைத்து கேட்ட அனுபவம் எல்லாம் உண்டு. முதலில் ஒரு அறையிலிருந்து சத்தம் வருவது போல இருக்கும். அங்கே போய் பார்த்தால் சமையறைக்கு சத்தம் கடந்து போய்விடும். சரி என்று சமையலறையில் போய் பார்த்தால் மேல் மாடிக்கு சத்தம் போய்விடும். ஏன் இப்படி சத்தம் போடுகிறது? வீட்டில் பணம் இருந்தால் தோயோல் சந்தடி தெரியாமல் பணத்தை எடுத்துக்கொண்டு போய்விடும். ஏவிவிட்ட பொருள் கிடைக்காத பட்சத்தில் அதிருப்தியில் தனது இருப்பை காட்டிக்கொள்ள இது செய்யும் எரிச்சலூட்டும் காரியம்தான் இந்த கோலி குண்டு விளையாட்டு. இதனை திசை திருப்ப பிரபலமான செயல்களில் ஒன்று பச்சை பயறுகளை தூவி விடுவது. அவற்றை தரையில் தூவி விட்டுவிட்டால் திருட வரும் தோயோலுக்கு வந்த காரியம் மறந்து கடலைகளை பொறுக்க ஆரம்பித்து விடுமாம். குட்டிதானே, அதனால் விளையாட்டு புத்தி. விடிந்ததும் வேலை முடியாமல் வந்த இடத்துக்கே திரும்ப போய்விடுமாம்.